40 சீட் ஜெயிச்சாச்சுல்ல, இப்பயாவது பண்ணுங்க. மாணவர்களுக்கு ஆதரவாய் நாம் தமிழர் சீமான் அதிரடி. நீட் தேர்வில் குளறுபடி நடந்திருப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் முறைகேடுகளும் குளறுபடிகளும் நிறைந்த நீட் தேர்வு முறையினையே நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா முழுமைக்கும் நடப்பாண்டிற்கான நீட் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடைபெற்ற நிலையில் நீட் தேர்வெழுதிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் பெரும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சி அளிக்கின்றது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தகுதி தேர்வு என்கின்ற பெயரில் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்து அழிக்கும் கொடிய நீட் தேர்வினை தொடக்கம் முதலே நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்த்து வருகின்றது. நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு மக்கள் திரள் போராட்டங்களையும் முன்னெடுத்தது. ஆனால் நீட் தேர்வினால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்தியா முழுவதும் மாணவ மாணவியர் பலர் தங்கள் இன்னுயிரை இழந்த பின்னும் நீட் தேர்வினை ரத்து செய்ய இந்திய ஒன்றிய அரசு மறுத்து வருவது கொடுங்கோன்மையாகும். சோதனை என்கின்ற பெயரில் நீட் தேர்வெழுதும் மாணவ மாணவியரின் உள்ளாடைகளை கழற்றி தேர்வெழுத முடியாத அளவிற்கு கடும் பதற்றத்திற்கு ஆளாக்கியது முதல் தேர்வு மையங்களில் ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகளில் மாணவர்கள் ஈடுபடுவது அம்பலமானது வரை நீட் தேர்வு தகுதியுடைய மருத்துவ மாணவர்களை உருவாக்கும் என்பது பச்சை பொய் என்பது பல முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதன் உச்சமாக நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாளில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததுடன் அதற்காக வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுள்ளதும் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்னதாக அவசரமாக வெளியிட்டதும் தேர்வில் முதலிடங்களை பிடித்த மாணவர்களின் வரிசை எண்கள் அடுத்தடுத்து உள்ளதும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதும் குறித்த ஐயத்தை அதிகரிக்கவே செய்கின்றது. தொடர்ச்சியாக நடைபெறும் இம்முறைகேடுகள் அனைத்தும் நீட் தேர்வு முறையே தேவையற்ற ஒன்று என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. கடந்த ஆட்சி காலங்களில் மக்களாட்சி முறையினையே முற்று முழுதாக அழித்தொழிக்க முயன்ற அரசியல் பிழைகளாலும் மக்களை வாட்டி வதைத்த அதிகார கொடுமைகளாலும் தற்பொழுது அறுதி பெரும்பான்மையை பெற முடியாமல் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள மோடி தலைமையிலான பாஜக அரசு இனிமேயேனும் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள முயல வேண்டும். அதன் தொடக்கமாக ஏழை மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் முறைகேடுகள் நிறைந்த கொடும் நீட் தேர்வு முறையையே நிரந்தரமாக ரத்து செய்ய முன்வர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்த திமுக நடந்து முடிந்த தேர்தலில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்றுள்ளதன் மூலம் நாடாளுமன்றத்தில் தமக்குள்ள பலத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்ய இனியாவது ஆக்கப்பூர்வ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார். டெல்லிக்கு வாங்க, அண்ணாமலைக்கு அழைப்பு, அமைச்சராக்க திட்டம், தமிழக தலைவராகும் பழைய கை. பாஜக தலைவர் அண்ணாமலையை ராஜ்யசபா வழியாக அமைச்சராக்கும் எண்ணம் தேசிய பாஜக தலைமைக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை 1,18,068 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டுள்ளார். திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 5,68,200 வாக்குகள் பெற்றுள்ளார். பாஜக அண்ணாமலை 4,50,132 வாக்குகள் பெற்றுள்ளார். அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் 2,36,490 வாக்குகள் பெற்றுள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்தியாவில் அதிகம் கவனிக்கப்பட்ட தொகுதி. இந்திய அளவில் கூகுள் தொடங்கி டிவி வரை பல இடங்களில் இந்த தொகுதி பற்றி தேடப்பட்டது. ஊடகங்களில் இருக்கும் SEO இன்ஜினியர்களுக்கு தெரியும் இந்த தொகுதி எவ்வளவு முக்கியமாக இருந்தது என்று. அதற்கு காரணம் அண்ணாமலை தமிழ்நாட்டை தாண்டி தனக்கு என்று உருவாக்கிய பிம்பம் பல்வாள் தேவனுக்கு பின் இருக்கும் பாகுபலி சிலை போன்றது. தேசிய அளவில் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து விட்டேன் என்று அண்ணாமலை சென்ற இடங்களில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவரின் கோவை தொகுதியிலேயே பாஜக படுதோல்வி அடைந்துள்ளது. அதேபோல அண்ணாமலை தலைமைக்கு கீழ் அந்த கட்சியும் சரியாக பணிகளை செய்யவில்லை. அதாவது எதிர்பார்த்த அளவிற்கு கட்சியின் முன்னேற்றம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில்தான் அண்ணாமலையின் தலைமை பதவி மாற்றப்படலாம் என்கிறார்கள். 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக மிக மோசமாக செயல்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கு எதிராக கடுமையான சில பிரஷர் வைக்கப்பட்டு வருகின்றதாம். முக்கியமாக பாஜக தேசிய தலைவர் நட்டா, அமித்ஷா ஆகியோருக்கும்
கடுமையான பிரஷர் கொடுக்கப்படுகின்றதாம். அதன்படி பஞ்சாபில் பாஜக 0 எடுத்துள்ளது, மேற்கு வங்கத்தில் சரியாக செயல்படவில்லை, தமிழ்நாட்டில் 0 எடுத்துள்ளது. இதனால் இந்த 3 மாநிலங்களில் பாஜக தோல்வியின் காரணமாக மாநில தலைவர்களை மாற்றும் எண்ணம் டெல்லி பாஜகவிற்கு உள்ளதாம். அண்ணாமலை உட்பட பலருக்கு ராஜினாமா நெருக்கடி கொடுக்கப்படலாம் என்கிறார்கள். இதை மடைமாற்றவே அண்ணாமலை 2026 முதல்வர் என்று பேச தொடங்கிவிட்டார் என்கிறார்கள். இந்த நிலையில்தான் அண்ணாமலை உட்பட பலரின் பதவி காலியாகலாம் என்கிறார்கள். அதோடு இல்லாமல் ஜே.பி. நட்டாவின் பதவிக்கு சிக்கல் ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது. பல மாநில தலைவர்கள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மாற்றப்படலாம், அமித்ஷாவிற்கும் பிரஷர் வரும், அமைச்சர் பொறுப்போடு நிறுத்த வேண்டும், தேர்தல் வியூகங்களை வகுக்க கூடாது என்று பிரஷர் வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இதையெல்லாம் சுமூகமாக தீர்க்க பாஜக தலைவர் அண்ணாமலையை ராஜ்யசபா வழியாக அமைச்சராக்கும் எண்ணம் தேசிய பாஜக தலைமைக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. வேறு மாநிலங்களில் ராஜ்யசபா வழியாக இவரை அமைச்சராக்க முடிவு செய்துள்ளார்களாம். இவர் அமைச்சரானால் ஒருவருக்கு ஒரு பதவி முறையில் தலைவர் பதவி பறிக்கப்படும். அதன் மூலம் எல். முருகன் அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தலைவர் பதவிக்கு வரலாம் என்று கூறப்படுகின்றது. இவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஆக்டிவ் அரசியலுக்கு கொண்டு வர டெல்லி பாஜக யோசிக்கின்றதாம்.